வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி, அதிர்ஷ்டம் நேயர்களுக்கு நன்றி. தொடர்ந்து அண்மை தகவல் நிறையா கொடுத்துருக்கோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ அண்மை தகவல், பேரவைக்கு வராத வேல்முருகன், அதுக்கப்புறம் திமுகவினை முதலமைச்சர் இந்த வேல்முருகன் தேவையில்லை நினச்சாருன்னா ரொம்ப சந்தோஷமாக போவாங்கிற, வேறு சந்தோஷமாக அப்படிங்கிற, ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்காங்க ரேஞ்சில் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் சேகர் பாபு பதிலடி கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் கடலூரில் விவசாயிகளுக்காக போராடின தோழர் பே. சண்முகம், சிபிஎம் உடைய மாநில தலைவர், அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மடிக்கணினி கொடுக்குறோம், நாங்கள் 20,000 ரூபா மதிப்புள்ள மடிக்கணினி கொடுக்குறோம் சட்டசபையில் சொல்கிறார். அதேமாதிரி அதிமுக பிஜேபி கபலீகரம் பார்க்குது, எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறது யார்? திமுக. இவங்க அண்டர் கிரவுண்ட் டீலிங் என்னங்கிறதெல்லாம் நம்ம நிறையா பேசிட்டோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேல்முருகன் ஃபேக்டர் எந்த அளவுக்கு இன்றைக்கி திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? முதல்ல ஒரு விஷயந்தான், வேல்முருகன் தனியார் தொலைக்காட்சிக்கு நடந்த பேட்டியில் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி என்னை வேணாம், வேல்முருகன் வேணாம் அப்படின்னு நினச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷமாக போவாங்கிறார். சாதாரணமாக போவேன்னு சொல்ல, சந்தோஷமாக போவாங்கிறார். எப்படி இவங்க பிஎம்ஸ்டி திட்டத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதும்போது நாங்கள் பிஎம்ஸ்டி திட்டத்தை செயல்படுத்த ஆர்வமாக இருக்கிறோம்னு கடிதம் எழுதினாங்களே, அந்த கதை. சரி, வேல்முருகன் அப்படிங்கிறவர் திடீர்னு பார்த்தா இன்றைக்கி அவைக்கு வரலை. எப்பயுமே தினந்தோறும் அவைக்கு வரக்கூடிய வேல்முருகன் இன்றைக்கி வரவில்லை அப்படிங்கும்போது அது பல்வேறு சந்தேகங்களை தான் எழுப்புது. திடீர்னு பார்த்தா சேகர் பாபுவை கேட்டால் அது அவர்கிட்ட கேளுங்க, இல்லைங்க கூட்டணி கட்சி அவர் ஏதோ சொல்கிறாரு, அது பிரச்சனை, சிஎம் பேசினார், பிரச்சனை முடிஞ்சு போச்சுங்க, அப்படி தானே சொல்லணும். அது அவர் அப்படின்னா எந்த ரேஞ்சில் வேல்முருகனை நீங்கள் கையாளுறீங்கிறது தெரியும். நமக்கு தெரிஞ்சவரை, வேல்முருகனை அவர்களை அறிந்தவரை இதையும் பார்த்து கேட்டுக்கிட்டு வேல்முருகன் அந்த கூட்டணியை தொடர்வார் நம்ம நினைக்கிறேன். ஒரு பெரிய அசிங்கம்தாங்க. ஒரு கூட்டணி கட்சி தலைவர் பேசுகிறாரு, அதுவும் நியாயமாக தான் பேசுகிறாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி சபை மரபுகளை காக்கலைன்னா கடந்த காலங்களில் சட்டையை கிழிச்சிட்டு சபையை விட்டு போனது யார்? ஜெயலலிதா அம்மா அவர்கள். அந்த அடிதடிலாம் நம்ம பார்த்துருக்கோம் சட்டசபையில், எவ்வளோ வரம்பு மீறிய காட்சிகளை பார்த்துருக்கோம். கலைஞருடைய கண்ணாடிகள் உடைக்கப்பட்டது. வீரபாண்டி ஆறுமுகம், எனக்கே நல்லா தெரியும், வீரபாண்டி ஆறுமுகம் தாமரைக்கணி வீரபாண்டி ஆறுமுகத்தை குத்துனது, அது யார் சொல்லி குத்துனாங்கன்னு அவர் திமுக வரும்போது சொன்னது. சட்டமன்ற மாண்புங்கிறது கடந்த காலங்களில் எவ்வளோ கேலி கூத்தாக்கப்பட்டிருக்கிறது உண்டா இல்லையா? வேல்முருகன் சொல்கிறாரு, கூட்டணி கட்சி ஒரு முக்கியமான ஒரு பேசுகிறார். அவர் பேசுகிறதுக்கு நீங்கள் டைமே ஒதுக்கலைன்னா எந்த விதத்தில் நியாயம்? இப்போ திமுக ஸ்டாலின் அவர்கள் வள்ளுவர் ரேஞ்சுக்கு ஆகிட்டார், வான்புகழ் வள்ளுவம், அதுக்கப்புறம் தமிழ்நாடை தலை நிமிர்ந்ததுக்கு காரணமே ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். திராவிட மாடல் இல்லைன்னா தமிழ்நாடை நிலை குலைஞ்சு போயிடும். இப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் பேச வைப்பீங்க. சேகர் பாபு ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்குறத பார்த்தீங்களா? இது என்னது, எங்களுக்கு கொள்கை அப்படிங்கிறது இடுப்பில் இருக்கக்கூடிய வேட்டி போன்றது, துண்டு அப்படிங்கிறது அதிகாரம்லாம் தேவையில்லை, எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம். இதெல்லாம் என்ன சார், இதெல்லாம் என்ன நினச்சிட்ருக்கீங்க? 1960 பேசக்கூடிய டைலாக்லாம் இப்போ பேசிட்டீங்களா? மக்கள்லாம் பார்த்துட்ருக்காங்கல்ல, எவ்வளோ பேர் எவ்வளோ சம்பாரிச்சிட்ருக்கீங்க. அந்த அதிகாரம் ஒன்றுங்கிறதுக்காக நீங்கள் எந்த அளவுக்கு பிஜேபிகிட்ட மண்டிட்டு போகிறீங்கன்னு மக்களுக்கு தெரியாதா? எதுக்கு செந்தில் பாலாஜி அவ்வளோ அவசரமாக டெல்லிக்கு போனார்? கொஞ்சம் சொல்லி பாருங்கள். மூல் ரோஹித்தை பார்க்க தான் போனார். ஒரு நைட்டாகவே பார்த்துட்டு அவ்வளோ, அது வாட்ஸ்அப் காலில் பேச முடியாது, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு தான் பார்க்க முடியும். இதை நாங்கள் மக்களும் நம்மளும் நீங்கள் ஃபோட்டோவும் வெளியிடுவீங்க, எந்த விதத்தில் நியாயம்? அது உங்கள் பர்சனல்னு வச்சுக்காங்க, மினிஸ்டராக இருக்கார், அதனால் பேச வேண்டுறோம். அப்போ வேல்முருகன் அவர்களை அப்போ வேல்முருகன் அவுட், பிரேமலதா விஜயகாந்த் இன், அவ்வளோதான் நம்ம நினைக்கணும். பிரேமலதா விஜயகாந்த் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் போகிறாரு, சென்டிமெண்ட்டாக பிரேமலதா விஜயகாந்த் போனாவே இந்த கூட்டணி விளங்கின மாதிரி தான். நம்ம இந்த சென்டிமெண்ட் மேலே நம்பிக்கையில் சொல்கிறாங்க. ஆமாங்க, நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், பிரேமலதா விஜயகாந்த் எந்த கூட்டணிக்காவது போய் அந்த கூட்டணி சென்டிமெண்ட்டாக நல்லா இருக்கான்னு யோசனை பண்ணி பாருங்கள். அதை பிஜேபியோட போனால் பிஜேபி அவுட்டு, அதிமுகவோட போனால் அதிமுக அவுட்டு அப்படிங்கிறாங்க. ராசியில் நமக்கு அது ராசி நம்பிக்கை இல்லை. ஆனால் என்னென்னா, பிரேமலதா எடுத்த முடிவு தப்பான மிகப்பெரிய வரலாற்று பிழை. திமுக அவங்களை எப்படி நடத்துதுன்னு பாருங்கள். வேல்முருகன் அவர்கள் போன தடவை 7 கேட்டார், போன தடவை 4 கேட்டார், கொடுக்கல. இந்த தடவை 7 கேட்டுட்ருக்காரு. அப்போ ரொம்ப நல்லா தெரியுது, வேல்முருகன் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்ருக்காரு, ரொம்ப பேசுகிறாரு. ஏன்பா, இவரை விட வலிமையான விடுதலை சிறுத்தைகள் ஸ்டாலின் தான் தலைவருங்கிறாரு, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஸ்டாலின் தான் தலைவருங்கிறாரு. இவர் ஒரு சீட்டை வச்சுக்கிட்டு ரொம்ப ஆட்டம் காமிக்கிறாரு. ஆனால் என்னென்னா, இவர்களை எல்லாம் சாதுரியமாக கையாள வேண்டும். கலைஞர் இருந்திருந்தால் வேல்முருகன் இந்த அளவுக்கு பண்ண விட்டுருக்க மாட்டார். ஏன்? வேல்முருகனோட பவரை தெரிஞ்சு தானே அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்தீங்க. வட மாவட்டத்தில் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை, வேல்முருகனையும் தவிர்த்துட்டு நீங்கள் அங்கே உள்ளே போக முடியுமா? அவர் அங்கே செல்வாக்கானவருங்க, சாதாரண ஆள். அப்புறம் எதுக்கு சீட்டு கொடுத்தீங்க? அவருடைய பவர் தெரிஞ்சானே சீட்டு கொடுத்தீங்க. வேல்முருகனை பற்றி 1000 விமர்சனம் நீங்கள் சொல்லுங்கள். தமிழ் மொழிக்காக தமிழ் ஏதோ பேசிகிட்டு இருக்காருங்க. நம்ம ஐயா மேலே அந்த ஒரு மரியாதை உண்டு.
ஏதோ அவர் குடும்பம் பண்ணால் தமிழுக்காக பேசிகிட்டு இருக்காருப்பா இந்த வயசில். பாட்டாளி மக்கள் கட்சி நிலநிலை அதிகை எதுவும் தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயங்கள் பலவும் பண்ணுறாங்க. குடும்பத்தை வளர்த்துக்கிட்டாங்க, நல்ல விஷயங்கள் நிறையா பண்ணுறாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. அதே போல் வேல்முருகன் அவர்களால் நீங்கள் என்ன விமர்சனம் வேணால் வைங்க. ஆனால் தமிழ் இத்தனை எம்எல்ஏக்கள் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள்லாம் நிலைய வித்துவான்களாக இருக்கும்போது இவர் ஒருத்தர் ஏற்று பேசுகிறாருல, அது எப்படி நம்ம ஆதரிக்காமல் இருக்க முடியும்? வேல்முருகன் ஒரு எம்எல்ஏ நினைக்காதீங்க, தமிழ்நாடு முழுக்க அவர் பார்வை போயிட்டுருக்கு. திருமாவளவன் அவர்களுக்கு ஆட்கள் இருக்கலாம், ஆனால் அவருடைய பேசக்கூடிய பேச்சு திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்ருக்காங்க, கம்யூனிஸ்ட் தோழர்கள் முட்டு கொடுத்துட்ருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை யாராவது ஒருத்தர் வீரமாக பேச வந்தால் ஒன்றும் இல்லை. ஜவஹருல்லா அவர்கள் அமரன் படம் இஸ்லாமியர்கள் மனதை புண்படுத்துகிறதுன்னு சொல்கிறாரு. முதலமைச்சர் அமரன் படம் சூப்பரு நெகிழ்ந்துட்டேங்கிறாரு. ஏன் ஜவஹருல்லா ஒரு குரல் கூட கொடுக்கல? பயம், கொடுக்கக்கூடிய 2 சீட்டை கட் பண்ணிடுவாங்கன்னு. அப்போ தமுமுக அப்படிங்கிறது இந்த 2 சீட்டுக்காக தான், இந்த 2 சீட்டுக்காக தான் நீங்கள் அரசியல் நடத்துகிறீங்க. இஸ்லாமிய ஓட்டுகளை இப்போல்லாம் இஸ்லாமிய மக்கள் பார்த்துட்டு தாங்க சார் இருக்காங்க. ஜவஹருல்லா அவர்களே இஸ்லாமியர்கள் பார்க்கறது தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் பின்னால் முழுக்க இஸ்லாமியர்கள் அணிதிரள்வாங்கன்னு. இப்போ தான் ஒரு கேஸ் வேறு நீங்கள் மாட்டியிருக்கீங்க. என்னென்னா இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறவங்க எவ்வளோ இஸ்லாமியர்கள் நம்ம நாட்டிலே இல்லை, அவங்க ரொம்ப மோசமானவர்கள் அப்படின்னு பிஜேபி சொல்லுது சார். அந்த பிஜேபிக்கு சப்போர்ட் ஆகக்கூடிய திமுக சார். இஸ்லாமிய கைதிகளில் திமுகவோட நிலைப்பாடு என்ன? இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான அரசா இந்த அரசு? சிறுபான்மைகளுக்கான பாதுகாப்பு அரசா? இங்கே நீங்கள் சிறுபான்மைன்னு சொல்லிட்டு என்ன ஏமாற்றிட்டு இருக்கீங்க? மக்களுக்கு தெரியாதான்? பைபிள் ஒருத்தர் படிக்கணும்னு ஒரு பில்டிங் அமைக்கணும்னு சொல்லிட்டு கன்னியாகுமரியில் சொல்கிறார். கலெக்டர் ரத்து பண்ணுறார் ஆர்டரை, கோர்ட்டுக்கு போய் ஓகே வாங்கிட்டு வர்றார். இது வரைக்கும் கட்ட விடலை. கேட்டால் முருகன் மாடம் நடத்துகிறீங்க, இதான் சமூக நீதியா? இதான் பெரியார் சொன்னதா? வேலை கையில் எடுக்கிறீங்க, இதான் பெரியார் அவர்கள் சொன்னதா? கேட்டால் திராவிட மாடலுங்கிறீங்க. அவர் என்னன்னா சேகர் பாபு ஆன்மீக மாடலுங்கிறாரு. ஆனால் உங்களை விட சேகர் பாபு தான் பெரியவர். ஏன்னா சேகர் பாபு தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கார். கொஞ்சம் யோசனை பாருங்கள், சேகர் பாபு பேசுகிறதெல்லாம் பாருங்கள், என்ன ஆணவமான பேச்சு. உண்மையிலே வேல்முருகன் வெளியில் வந்துடுங்க. இதெல்லாம் இவ்வளவுலாம் அதாவது வருவார் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அவர் ஒரு மாதிரியான ஆள் தான். போனால் போங்கன்னு என்ன அர்த்தம்? அது இது சரி. இது என்னென்னா இவ்வளோ நாள் சொல்லாமல் இப்போ சொல்கிறதுக்கு காரணம் ஏற்கனவே ஒருத்தர் உள்ளே வராங்க, இவர் போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் போனால் என்ன விளைவுகள் இருக்குங்கிறது திமுக தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ எழுதி வச்சுக்காங்க. வட மாவட்டத்துக்கு வாங்க நீங்கள். ஏன் ஏற்கனவே வன்னியர்களுக்கு நீங்கள் துரோகம் அளிச்சிட்டிங்கிற ரேஞ்சில் போயிட்டு இருக்குது. வேல்முருகன் இருக்கிறனால மேக்கப் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரையும் போனால் பிரச்சனை தான். இன்றைக்கி அவைக்கு வராதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? கோச்சிக்கம் தானே வராமல் இருக்கார். இதே கலைஞர் இருந்தால் என்ன பண்ணியிருப்பார்? கூடுப்பா அவரை, என்ன தம்பி உங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லாம் நம்ம இப்படி பண்ணிவிட்டு வாங்க முடிஞ்சா பிரச்சனை, தலைவரே கூப்பிட்டு பேசினாருப்பா. நேற்று முதல்வர் எந்திரிச்சு அந்த மாதிரி பேச வேண்டிய அவசியமே இல்லையா? ஏங்க சேகர் பாபு அவரும் பிரச்சனை, என்ன பிரச்சனைனே தெரியாமல் நீங்கள் உள்ளே பேசுகிறீங்க. அவர் என்ன சொன்னாராது புரிஞ்சுக்கிட்டீங்களா? உடனே இன்னொரு சொல்கிறாங்க, இல்லை சார் அவருக்கு ஏற்கனவே துண்டு சீட்டில் எழுதி கொடுத்தா தான் பேசுவார். டக்குன்னு கேட்டவொன்னே அவரால் நம்ம அப்படி இது பண்ணல, விரும்பல முதலமைச்சரை. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் நேற்று தவறாக புரிஞ்சுக்கிட்டாருன்னு வேல்முருகனே சொல்கிறார். சரி, என்ன தான் தவறாக புரிஞ்சுக்கிட்டாரு, அப்புறமா அது கேட்டுக்கணும்ல. சேகர் பாபுவை காப்பாற்றணும்னு ஒரு ஒரே எண்ணம் தானே உங்களுக்கு. கூட்டணி கட்சி தலைவர் எந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிறீங்க? திருமாவளவன் மற்றவங்களாம் அவங்களுக்கு தெரியும், நிலை வித்துவான் ஆகிட்டாங்க. நம்ம இன்னும் நிறைய நிலை வித்துவான்லாம் பத்திரிகையாளர்கள் போர்வையில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் தங்கம் தண்ணீர் சொல்கிறாரு 20,000 ரூபாயில் மடிக்கெண்ணெய் கொடுக்குறோன்ட்டு. இதெல்லாம் கேட்டு புளிச்சு போச்சு சார். இப்போ கொடுக்கணுமா? 4 வருஷம் கொடுக்காத, இப்போ இனிமேல் கொடுக்க போகிறீங்க நீங்கள். யோசனை பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக பிஜேபி கபலீகரம் செய்கிறது. உடனே வானதி சிரிக்கிறாங்களாம். பார்த்தீங்கன்னா வானதி சிரிக்கிறாங்க, இப்போவே தெரியும் கூட்டணி உறுதி ஆகிடுச்சின்னு. அதாவது பிஜேபி அதிமுக கூட்டணி வரணும்னு திமுக ரொம்ப நம்புகிறாங்க, விருப்பப்படுறாங்க. ஏன் விஜய் பக்கம் போயிடக்கூடாது, இவங்க 2 பேர் நிற்கணும், பாசிசம்னு ஆரம்பிக்கணும், ஜெயிக்கணும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள், நிதி நிலைமை சரியில்லை, இவ்வளவு பிரச்சனையும் தாண்டி அதை பற்றிலாம் பேசக்கூடாது. பாசிச பாஜக மும்மொழி கொள்கை மறுசீரமைப்பு, இது வரக்கூடிய தேர்தலில் இது வாங்க இஷ்யூ. எதுங்க இஷ்யூ இன்றைக்கி? அடுத்த வரக்கூடிய தேர்தல் எது இஷ்யூ சார்? தமிழ்நாடை கடங்கான மாநிலமாக்கிட்டீர்கள், குடிகார மாநிலமாக்கி போயிட்டீர்கள். யார் வந்தாலும், விஜய் வந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி வந்தாலும் சரி, அடுத்து வரக்கூடிய ஆட்சியில் மக்கள் திண்டாட போகிறீங்க. நீங்கள் பாருங்கள் என்ன நிலைமைக்கு நம்ம ஆக போகிறோன்னு. ஏற்கனவே 9 லட்ச ரூபா, 9 லட்சம் கோடி கடன். யார் வந்தாலும் தேனாறு பாலாறு ஓடாது சார். தங்கம் தென்னர் சொல்கிற 1000 ரூபா உரிமை தொகை கொடுத்து லண்டனில் இருக்க பத்திரிகை எழுதுதான். லண்டனில் இருக்க பத்திரிகை சொல்கிறாங்க, ஐயோ மகளிர் உரிமை தொகை பெரிய அளவுக்கு வெற்றி. ரைட்டு, மகளிர் உரிமை தொகை வெற்றி. அதுக்கு வருமானம் என்ன பண்ணீங்க நீங்கள்? மகாராஷ்டிரா அரசே திவாலாகிட்டு இருக்குது சார். மகளிர் உரிமை தொகை எப்படி ஒரு நல்ல திட்டமாக இருக்க முடியும்? கொஞ்சம் யோசனை பாருங்கள், எப்படி நல்ல திட்டம் அது? எவ்வளோ நாள் 1000 ரூபா கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க? 1000 ரூபா கொடுக்குறதுனால அப்போ எதுவுமே பண்ணாமல் ஒருத்தருக்கு 1000 ரூபா கொடுக்குறது எந்த விதத்தில் சரி? உங்கள்கிட்ட காசு இருந்தால் பண்ணலாம் சார். காசு இருக்கா? அந்த காசு எங்கே நீங்கள் வசூல் பண்ணுறீங்க? டாஸ்மார்க்கில் வசூல் பண்ணுறீங்க. டாஸ்மார்க்கில் வசூல் பண்ணி 1000 ரூபா கொடுப்பீங்க.
அப்போ நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள், உழைத்து சாப்பிடக்கூடியவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன பதில்? வருமான வரி கட்டுபவர்கள் இருக்காங்களா, அவ்வளோ கோவப்படும். வருமான வரி கட்டுங்கிறீங்க, அந்த வருமானத்தை எடுத்து இப்படிலாம் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா, பெண்களுக்கு வந்து காலை உணவு திட்டம் சூப்பர் திட்டம், படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுக்குறீங்க, 1000 ரூபா கொடுக்குறீங்க, சூப்பரான திட்டம், அப்படிலாம் கொடுங்க. கல்விக்கு கொடுங்க, கல்வியை மேம்படுத்துங்கள், சுகாதாரத்தை மேம்படுத்துங்கள். சுகாதார பணியாளர்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு பணி நிரந்தரம் இல்லை, ஊதிய உயர்வு இல்லை, டாக்டர்கள் பற்றாக்குறை, செவிலியர்கள் பற்றாக்குறை, மருத்துவமனைகளுடைய அவல நிலையெல்லாம் படம் முடிச்சு காட்டுறோம். அதெல்லாம் பேச மாட்டோம். நம்ம மும்மொழி கொள்கை தான் முக்கியம். இன்றைக்கி வந்து அதிமுக வந்து பிஜேபிகிட்ட பயந்துட்டு இருக்குது. இதெல்லாம் தேவையா சார் பேச்சு? அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க அவங்க கட்சி. உங்களுக்கு இதுக்கு இவ்வளோ ஆர்வம்? உங்கள் கட்சியிலேருந்தே ஒரு கூட்டணி கட்சி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க 2026 எழுதி வச்சுக்கோங்க. 2026 இவங்க ஏதோ ஒரு கணக்கு போட்டுட்ருக்காங்க. இப்போ வேல்முருகன் அவர்களுடைய பேச்சை நீ எப்படி புரிஞ்சுக்கிறது? வேல்முருகன் இன்றைக்கி அவைக்கு வரல, இதனால் என்ன பின்விளைவுகள் வரும்? இப்போ இந்த அளவுக்கு வர சேகர்பாபு சொல்லிட்டாரு. வேல்முருகனுக்கு போக வேண்டிய இடமே இல்லையா? இன்னொன்று, வேல்முருகன் நேற்று சட்டசபையில் பேசும்போது அதிமுகவையும் கண்டித்து பேசுகிறார். திமுக சப்போர்ட் அதிமுக கூட்டணிக்கெலாம் அவர் போல அதிமுகவும் கண்டிக்கிறார். ஏற்கனவே பிஜேபியும் கடுமையாக கண்டிக்கக்கூடிய அவர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேல்முருகன் பேச்சுக்கு நீங்கள் இவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுது. திட்டமிட்டு ஒருவரை கூட்டணி விட்டு வெளியே அனுப்பலாம் நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க, அதுக்கேற்ற வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன் இன்னும் நீங்கள் வெளியே அனுப்பாமல் இருக்கீங்க அப்படின்னா அவரே வெளியில் போகணும் ஒன்று. இன்னொன்று, பிரேமலதா அவர்கள்ட்ட இன்னும் அந்த பேரம் இன்னும் முடியல, பேசிகிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே கமல் வேறு உள்ளே வராரு. அப்போ அவங்களெல்லாம் உள்ளே அடாப்ட் பண்ணணுன்னா யாராவது ஒருத்தர் போகணும். இவர் ரொம்ப பேசுகிறார், திராவிட மாடல் சூப்பர், உதயநிதி மாதிரி ஒரு தலைவரே இல்லை, ஸ்டாலின் மாதிரி இந்தியாவிலே உலகத்திலே ஆள் இல்லைங்க, திட்டங்கள்லாம் மணியான திட்டங்கள், பட்ஜெட்டு ஐயோ சூப்பர் பட்ஜெட், சபாநாயகர் இப்படி ஒரு சபாநாயகர் நான் பார்த்ததே இல்லைங்க. இப்படி சொல்லக்கூடியவர்கள் உங்கள் நிலையவைத்துவான்கள் தான் உங்களுக்கு தேவை. ஏன் எதற்கு அப்படின்னு கேள்வி கேட்கணுங்கிறாங்க. நான் சொல்கிறதையே முழுமையாக ஏற்றுக்காதப்பா, பகுத்தறிவு பாரு அப்படின்னு சொன்னவர் தான் தந்தை பெரியார். அதனால தான் இன்னும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ராஜா மாதிரி சில பேர் வந்து பேசுகிறதெல்லாம் வந்து மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியும். அப்படி கொண்டாடக்கூடிய உங்கள் தலைவரான தந்தை பெரியார் என்ன சொன்னார்? ஏன் எதற்குன்னு பகுத்தறிஞ்சு பாருங்கிறார். 12 மணி நேரம் வேலை தொழிலாளர்களுக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு உத்தரவு போடுறீங்க. எல்லா எம்எல்ஏக்களும் ஆமாம் ஆமாம்ங்கிறாங்க. அதே 4 நாள் கழித்து 8 மணி நேரம் அப்படிங்கிறாங்க, அதுக்கும் ஆமாங்கிறீங்க. ஒன்றுமே புரியல. ஏப்பா 12 மணி நேரம் வேலைன்னு சொல்லும்போது நீங்கள் தானே இப்போ ஆமான்னீங்க, 8 மணி நேரம் சொல்லும் போது நீங்கள் ஆமாங்கிறீங்க. என்னதான் மேட்ரு இது? எனக்கு ஒன்றும் புரியல, என்னதான் விஷயம் நடந்துகிட்ருக்கீங்க? இப்போ உங்களுக்குன்னு ஒன்று பேச மாட்டீங்களா? இது எப்படி நியாயப்படுத்த முடியுங்க? கேட்டால் பொருளாதாரத்தில் இந்தியா பாருங்கள், இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து இந்துலேருந்து எல்லாம் எழுதிட்டாங்களாம். என்ன எழுதிட்டாங்க? இப்படி ஒரு முதலமைச்சரே இல்லை எழுதிட்டாங்க. நம்ம நிறையா பேசுகிறதுனால நிறையா பேசலாம், மக்களுக்கு எதாவது தெரியாமல் இருக்கங்கிறீங்க. ஒரு பக்கம் கொலைகால நகரமாகிடுச்சு அப்படின்னு ஒரு பக்கம் பத்திரிகையில் எழுதிட்டு இருக்காங்களே, இதுக்கு என்ன பதில்? இன்றைக்கி கடலூரில் விவசாயிகள் போராட்டம் எதுக்காக? விவசாயிகளுக்கு அரணாக இருப்போம் சொன்னது யார்? ஐயா ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கி விவசாய நிலங்களை எடுத்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய முந்திரி மரங்களெல்லாம் அழிச்சாச்சு. அந்த இடத்துல முந்திரி மரங்களை நடக்கூடிய போராட்டம் நடக்குது. குண்டு கட்டாக தூக்கி போடுறீங்க. கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணோம்? ஏற்கனவே சாம்சங் பிரச்சனையில் அநீதி இழைத்து விட்டீர்கள், தொடர்ந்து அநீதி இழைத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த அரசியல் நாங்கள் தொடர வேண்டுமானல கேட்கணும், கேட்பாங்கன்னு நம்ம நம்புகிறோம். இப்படியே போயிட்டு இருந்தால் எந்த எஸ்டிமுக்கு போகும்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இப்படியே போயிடும்னு நினைக்கிறீங்களா? நாட்கள் இப்படியே போயிடும்னு நினைக்கிறீங்களா? அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக என்ன நினைக்குதுன்னா, யாரும் நம்மளை பற்றி எதுவும் பேசிடக்கூடாது, நம்ம பேசுகிறது மட்டும்தான் மக்கள் கேட்கணும். அரசு ஊழியர்களுடைய ஆர்ப்பாட்டம் போராட்டங்கிறது எந்த விளைவுகளை ஏற்படுத்துங்கிறது திமுக இன்னும் உணரவில்லை. ரொம்ப தெளிவாக ஒரு முடிவு பண்ணிட்டாங்க சார். அரசு ஊழியர் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அது ரொம்ப தெளிவாகிட்டாங்க. அவங்க அரசு ஊழியர்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. என்ன நம்பிட்டு இருக்கோம்? சிறுபான்மை ஓட்டு போயிடக்கூடாது, அதில் ரொம்ப கவனமாக இருக்காங்க. எவ்வளோ நாள் சிறுபான்மை ஓட்டு போகாமல் உங்கள்கிட்டே இருக்கும்? நீங்கள் விஜய் அவர்கள் குல்லா போட்டதுக்கு உங்கள் கட்சியை சேர்ந்து எவ்வளோ தரக்குறைவாக பேசுகிறாரு. இதை பார்த்துட்டு சிறுபான்மை மக்கள் மொத்தமாக உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அனைத்து விஷயத்திலும் திமுகவுக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எதிர்கட்சியே இல்லாமல் இருக்கிறது. எதிர்கட்சி பிளவுபட்டுருக்காங்க. எதிர்கட்சிகள் பிளவுவாத அரசியல் உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது. எப்படி மேலே பிஜேபி எதிர்கட்சிகள்லாம் உடச்சு விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க பார்த்தீங்களா? ஜெயிச்சாங்கல்ல, அதே பாணி தான். அதுக்காக வந்து பிஜேபி சூப்பர் கட்சின்னு சொல்ல முடியுமா? விவசாயிகளுக்கு அவர்கள் எவ்வளோ கொடுமை ஏற்றுறாங்களோ அதே கொடுமை தான் நீங்கள் எடுத்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஒரே வித்தியாசம். ரெண்டு பேரும் ஒன்று தானே சார். டாஸ்மார்க் விஷயத்தை வந்து அவங்க இடி வந்து 1000 கோடிக்குமா, அதான் சீமான் சொன்ன மாதிரி 1000 கோடிட்டாங்களா, இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து 1000 கோடி இல்லை 100 கோடி, அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு இல்லைங்க தேடி பார்த்தங்க, இது மாதிரி ஒரு நிர்வாகமே இல்லை, சூப்பர் நிர்வாகங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம். அடிச்சுக்கிறோம்.
இது என்னென்னங்க மக்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. மற்ற விஷயங்கள்லேருந்து கவனத்தை திசை திருப்புறதுக்கு அண்ணாமலை ஒரு போராட்டம் பண்ணுவார், திமுக அவங்கள தூக்கி உள்ளே போடும், அவங்க கேவலமாக திட்டுவாங்க, இவங்க அதை விட கேவலமாக திட்டுவாங்க. மக்கள் இதை தவிர வேறு எதுவுமே கொஞ்சம் யோசனை பாருங்கள். அண்ணாமலை கைது அப்படி இதையே ஓடிட்டுருக்க, மற்ற எந்த விஷயம் வெளில வருதா பார்த்தீங்களா? ஐயா நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்களேன்னா வளர்ச்சிக்காக கடன் வாங்குவது தப்பு இல்லை. இதே எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது கடன் வாங்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க? ஐயோ போச்சு கடன் வாங்கிட்டாங்களா, ஐயோ உலக பொருளாதார நிபுணர்கள்லாம் கூட்டு வந்து நாங்கள் தமிழ்நாட்டை எங்கே கொண்டு போகிறோன்னு நீங்கள் எங்கே கொண்டு போனீங்கிறது தெரியுது. எடப்பாடி பழனிசாமி வந்து அடிமை எடப்பாடி பழனிசாமிங்க நீங்கள் யார் சார் மறுபடியும் கேட்குறோம். கொஞ்சம் யோசனை பாருங்கள். பிஜேபி எப்படி தமிழ்நாட்டில் வளருது? தமிழ்நாட்டில் முக்கியமான இப்போ கேலோ இந்தியாவிலேருந்து முக்கியமான நிகழ்ச்சிகள்லாம் பிரைம் மினிஸ்டர் கூட்டு வந்தே ஆகணுங்கிறது அப்படின்னா கட்டாயம். பிரைம் மினிஸ்டர் வரது மூலியமாக 4 வார்த்தை அவர் ஹிந்தியில் பேசுகிறாரு, தேவையில்லாமல் அது யூடியூப்பில் போட்டு பிஜேபி வளருது. பிரைம் மினிஸ்டர் எதுக்கு இங்கே அடிக்கடி கூப்பிட்டு வரீங்க? யார் வந்து பிரைம் மினிஸ்டர் பெரிய ஆளாகிறது? ஜெயலலிதாமா இருக்கும்போது ஜெயலலிதாமா மோடி அடிக்கடி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிட்டு வருவாங்களா? மோடி அவங்களை எப்படி வச்சுருந்தாங்க அவங்க? நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க? நேராக போய் வந்து பிரைம் மினிஸ்டர் நான் பேசினேன், நிறைய நேரம் பேசினேன், எல்லாத்தையும் கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு வரீங்க, ஒன்றுமே கொடுக்கல. ஆனால் நானே உங்களுடைய கட்சி நாணய வெளியீட்டு விழாக்கு அவர் வருவாராம், நீங்கள் அவரோட சேர்ந்து சுற்றி காட்டுவீங்களாம், ஆனால் நிதி மட்டும் கொடுக்க மாட்டாங்களாம். தமிழ்நாடு ஆளுநர் உங்களை ரொம்ப மோசமாக விமர்சிப்பார், நீங்கள் அவரை ரொம்ப கேவலமாக விமர்சிப்பீங்க. ஆனால் அவர் மேலே ஒரு நம்பிக்கையில் தீர்மானம் போட்டு நீங்கள் அனுப்ப மாட்டீங்க. என்ன காரணம்? என்ன பயம்? பொன்முடி அவர்களுக்கு வனத்துறை போட்டது என்ன காரணம் சொல்லுங்கள்? ஏன் அவர் வந்து ஆளுநருக்கு எதிராக பேசிட்டார். பொன்முடி அவர்கள் ஓரளவுக்கு சுயமரியாதை இருக்குன்னே சொல்லலாம். இன்றைக்கி அன்பில் மகேஷ் அவர்கள் துறையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. யாரோ ஒருத்தர் மகாவிஷ்ணுன்னு ஒருத்தர் என்னென்னமோ பேசுகிறார், அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கிறீங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த கணினி மையத்தில் பார்த்தீங்கன்னா நெட்டுக்கு பணம் கட்டல, விஷயங்கள் ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்குல்ல. பள்ளிக்கூடங்களுடைய அவலநிலை பார்த்துட்ருக்கோம்ல, எவ்வளோ அவலநிலை இருக்குன்னு சொல்லிட்டு காலை உணவு திட்டங்கிறாங்க, அது தனியாருக்கு கொடுக்குறேன்னு நீங்கள் முதல் நாள், அடுத்த நாள் நாங்களே பண்ணுறேன்னு நீங்கள் ஒன்றுமே போட்டு எதுக்குங்க பல்ட்டி அடிக்கிறீங்க? காவல்துறையில் விக்னேஷுங்கிற குதிரை ஓட்டும் தொழிலாளி மேலே அடியே படலைன்னு சிஎம் சொல்கிறாரு சட்டமன்றத்தில். சிஎம் சொல்கிறார் 4 நாள் கழிச்சு ஆமாம் அடிபட்டுச்சுங்கிறார். ஏன்பா ஏற்கனவே அடிபடலன்னு நீங்கள் இப்போ அடிபட்டுச்சுங்கிறீங்கன்னு காவல்துறையை சஸ்பெண்ட் பண்ணியிருக்க வேணாம்? மரக்கான மரணம் நடந்து முடிஞ்ச உடனே விழிப்படைஞ்சு கள்ளக்குறிச்சியை தடுத்துருக்கணுமா வேணாமா? எப்படிங்க இவ்வளோ தைரியம் வருது காவல்துறைக்கு? அதுவும் இல்லாமல் காவல்துறையில் டிஐஜி டிஜிபி மதுவிலக்கு அப்படின்னு தனியாக அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கு இவ்வளோ பேர். அப்போ இவ்வளோ பேரையும் தாண்டி மது விஷயம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? நல்லா தெரியுது. ஒன்றும் பண்ண மாட்டாங்கப்பா. இப்போ போன வாரம் ஜூவியில் போட்டிருந்தாங்களே, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. சிறைத்துறையில் பிரச்சனை நடக்குது, என்ன பண்ணிடுவாங்க? அதே ஏரியாவில் வேறு ஒரு இடத்துல போஸ்டிங் போடுவாங்க. சூப்பர். சிறையில் எவ்வளோ இப்போ ஒரு சிறைத்துறை அதிகாரி பண்ணாங்களே, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சிறைகளுடைய நிலைமை என்ன, அங்கே நடக்கக்கூடிய அத்துமீறல்கள் என்ன, சும்மா நியூஸில் வரும், அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுவோம், அதுக்கப்புறம் அப்படியே மறந்துடுவோம். இதெல்லாம் எங்கே கொண்டு போய் முடியும்? யார் இதற்கெல்லாம் கடிவாளம் போடுவது? ஒருவர் மட்டுமே எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்குது, எந்த விதத்தில் ஏற்புடையதாக இருக்குது? மேலே இருக்கக்கூடிய பாஜக உங்களுக்கு என்ன தொடர்புங்கிறது மக்களுக்கு தெரியாதா? ஒரு இல்லத்து ரியல் எஸ்டேட் நிறுவனம் வந்து இன்றைக்கி வந்து எல்லாம் ரைடு விட்டாங்களே, அதுக்கப்புறம் ஒரு இன்ச் வளர்ந்ததா? துரைமுருகன் மேலேயும் அவங்க பையன் கதிரானந்த் மேலேயும் இப்போ பாருங்கள் ஒரு வழி பண்ண போகிறோம். நாங்கள் ஒன்றுமே பண்ணலையே. என்னங்க பண்ணுனீங்க? என்ன நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க? அப்போ ஒன்றிய அரசு அப்படிங்கிறது உங்களுக்கும் ஒரு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். மம்தா பானர்ஜி பிஜேபி எதுக்கக்கூடியவங்களா இல்லையா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், எதுக்கக்கூடியவங்களா? அவங்க அண்ணன் மகன் அபிஷேக் பானர்ஜி மேலே வழக்கு போட்டிருக்காங்களா இல்லையா? உத்தவ் தாக்கரே நகமும் சதையுமாக பிஜேபியோட இருந்தாங்களா? அந்த சஞ்சய் ராகாவத்தை அவங்க மனைவி மேலே பண்ணி அவங்க சொத்துக்களை பறிமுதல் பண்ணாங்களா இல்லையா? அவங்க கட்சியில் 2 எம்எல்ஏக்கள் மேலே சிபிஐ வழக்கு இருக்கா இல்லையா? அதுக்கப்புறம் பிரபு பட்டேல் மீது சிபிஐ வழக்கு இருக்கா இல்லையா? சரத்பவார் கட்சி மேலே வழக்கு இருக்கா இல்லையா? இவர் நம்ம மாயாவதி அவங்களுடைய வீட்டில் சிபிஐ வழக்கு இருக்கா இல்லையா? இப்படி அதாவது என்ன, இவர் ராகுல் காந்தி அவங்க குடும்பத்து மேலேயே நேஷனல் ஹெரால்டு வழக்கு. இப்படி இந்தியா முழுக்க பிஜேபி தேஜஸ்வி இவங்க சொல்லவே வேணாம், இடி. இப்படி இந்தியா சித்தராமையா யார், நம்ம மூடா கேஸு, நம்ம இவர் யார் டிகே சிவகுமார் மேலே செய்யணும் சிபிஐ வழக்கு, ஜெகன்மோகன் ரெட்டி மேலே வழக்கு நமக்கு தெரியும். இப்படி இந்தியா முழுக்க அரசியல் கட்சி தலைவருடைய கவிதா மேலே வழக்கு. இந்தியா முழுக்க அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லார் வீட்லேயும் போய் ரெய்டு நடத்துவாங்களாம், அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்களாம். கெஜ்ரிவாலை உள்ளத்துக்கு போடுவாங்க, மணிஷ் சிசோடியா உள்ளத்துக்கு போடுவாங்க, ஹேமந்த் சோரனை உள்ளத்துக்கு போடுவாங்க, கல்பனாவை உள்ளத்துக்கு போடுவாங்க, கவிதாவை உள்ளத்துக்கு போடுவாங்க. இவ்வளவு பேரை உள்ள பண்ண இடி திமுக குடும்பத்து மேலே வரமாட்டாங்க. எப்படிங்க? எப்படி மக்கள் நம்புறீங்க நீங்கள்? உடன்பிறப்புகள் எப்படி? உடன்பிறப்புகளே கொஞ்சம் யோசனை பாருங்கள். எப்படி நம்புறீங்க நீங்கள்? இது எப்படி சரியாக இருக்க முடியும்? பிஜேபி உங்களை பழி வாங்கலையா? அதாவது பிஜேபி உங்களை பழி வாங்குறது எப்படின்னா, நிதி கொடுக்காமல் பழி வாங்குமா?
நிதி கொடுக்காமல் பழி வாங்குறது தமிழர்களை, உங்களை அல்ல. கரெக்டுங்களா? நிதி கொடுக்காமல் பிஜேபி பழி வாங்குவது திமுகவை அல்ல, திமுக குடும்பத்தை அல்ல, மக்களை, தமிழ்நாட்டு மக்களை. ஆனால் உங்களுக்கு பல வகையில் அவங்க ஃபேவர் பண்ணிகிட்டு இருக்காங்கிறது தான் கடந்த காலத்தில் தெரியுது. அப்போ தமிழர்களுடைய நலன் உங்களுக்கு முக்கியம் இல்லை, உங்கள் நலன் முக்கியங்கிறது இதிலிருந்தே தெரியுது. கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு? ஒரிசா முதல்வர் பிஜு ஜனநாயக் அவங்க 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 வேட்டிப்பட்டவங்க மேலாம் ரைடு விடுறீங்க, இங்கே ஒன்றுமே பண்ண மாட்டீங்களே. சும்மா ஒரு போகிறதுக்கு ஈடி வருது, ரைடு பண்ணுது, ஒன்றுமே நடக்கலையே. இப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இதை? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இதெல்லாம் மக்களுக்கு தெரியாமல் இருக்குதா? பிஜேபிக்கு உங்களுக்கு ஒரு அண்டர் டீலிங்னு மக்களுக்கு தெரியாமல் இருக்குதா? நல்லா ஒன்று தெரியுங்க, உங்கள்கிட்ட நிதி இல்லாமல் தடுமாறுங்க. நம்ம என்ன கேட்குறோம்? அடுத்து திமுகவுக்கு நம்ம ஏன் ஓட்டு போடணும்? சாதாரணமாக உங்களை கேட்குறேன், திமுகவுக்கு ஏன் ஓட்டு போடணும்? இல்லைங்க, 2026 வந்தால் மீண்டும் திராவிட மாடல். எது மீண்டும் திராவிட மாடல்? இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அதிகாரிகளுடைய ஆட்டம் நடக்க கொண்டு இருக்கிறது, ஒரு குடும்பம் நன்றாக இருக்கிறது, ஒற்றையில் எழுத்தக்கூடிய ஒரு நிறுவனம் நன்றாக இருந்து கொண்டு இருக்கிறது, எல்லாமே இவங்க தான் பண்ணுவாங்க. 40 லட்ச ரூபா 2 கோடி ரூபா வாட்சை கட்டுவீங்க. ஒவ்வொரு பல நாடுகளுக்கு முதலீடுகள் ஈர்க்க போகிறோன்னு சொல்லிட்டு முதலீடுகள் வந்த மாதிரியே தெரியல. இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தெருவில் இருக்காங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள். இது எல்லாத்தையும் அரசு ஊழியர்கள் பிரச்சனை, ஆசிரியர்கள் பிரச்சனை, பகுதி நேர ஆசிரியர்கள் பிரச்சனை, டாஸ்மார்க் ஊழியர்கள் பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இதையெல்லாம் மறந்து விட்டு உங்களுக்கு நம்ம எப்படி ஓட்டு போடுவாங்க? சரி, 2026 எப்படி நின்னா தான் நீங்கள் பண்ணிடுவீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி கொடுக்கலைங்க, இனிமேல் கொடுப்பாங்க நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? மறுபடியும் கேட்குறோம். திமுக இல்லை நாங்கள் அடுத்து 2026 வந்தால் இவங்க கொடுத்துருவாங்க. யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி கொடுத்துருவாங்க, நம்பிக்கை இருக்கா? இல்லை. நம்பிக்கை கொடுக்காம கடனும் வச்சுக்கிட்டு எந்த நம்பிக்கையில் அடுத்து 2026 நீங்கள் ஓட்டு கேட்குறீங்க? 2026 நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நல்ல புள்ளி விவரத்தை பார்த்தா மக்கள் ஓட்டு போடுவாங்களா? நீங்கள் கேட்கலாம், எடப்பாடி வந்தால் மட்டும் எப்படி சார்? ஒன்றும் நடக்காது. ஆனால் நீங்கள் தான் சொல்கிறீங்க. தங்கம் தென்னரசு சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதியை கொடுத்தாங்களாம், அதனால் அவங்க தப்பிச்சாங்க. ஆனால் நாங்கள் நிதியே கொடுக்காமல் தப்பிச்சோன்னு மக்கள் என்ன யோசிப்பாங்க? ஓ, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி வந்தால் சென்ட்ரலில் நிதி கொடுக்கும், அப்போ எடப்பாடிக்கு போட்டுருவோம் சார். மக்களுடைய எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர், பிஜேபி இல்லை. வரக்கூடிய தேர்தல் ஸ்டாலின் வேணுமா வேணாமாங்கிற தேர்தல். இது எப்படி சரியான வாதமாக இருக்க முடியும்? நீங்கள் அடுத்து 2026 பாருங்கள், ஸ்டாலின் வராரு, விடியல் தர போகிறாரு. என்னங்க விடியல் தர போகிறீங்க? 9 லட்சம் கோடி கடன், அந்த பணத்தை மீட்கிறதுக்கு என்ன நடவடிக்கை? அதுவும் உங்கள்கிட்ட இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்குமா? அந்த நம்பிக்கை நீங்களே கொடுக்காதுன்னு சொல்லிடுவீங்க. அப்போ எப்படி பணம் வரும்? அப்போ டாஸ்மார்க்குடைய நிறைய டாஸ்மார்க் ஆக்குவீங்க, அதன் மூலிமா பணம். வேறு எந்த துறையில் பணம் வரும்? பத்திரப்பதிவு கட்டணங்கள் உயர்த்திட்டீங்க, சொத்து வரி உயர்த்திட்டீங்க, எல்லாத்தையும் உயர்த்திட்டீங்க. இப்போ இந்த 1000 ரூபா அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்குறாங்க. எப்படி கொடுப்பீங்க? இருக்கிறவங்களுக்கு கொடுப்பறதுக்கே காசு இல்லையே சார். சார், சட்டியில் இருந்தாலும் அகப்பையில் வரும். இருக்கிறது 100 ரூபா ஸ்டாலின்ட்ட. அதை வச்சுட்டு நான் 1 லட்ச ரூபாய்க்கு திட்டம் போட்டால் என்ன பண்ணுவீங்க? கடன் வாங்குவோங்கிறீங்க. ஏற்கனவே கடன் வாங்கிட்டு ஃபுல்லாக ஆகிடுச்சு, தலைக்கு மேலே போயிடுச்சு. இதுக்கு மேலே இப்படி கடன் வாங்குவீங்க? அப்போ அடுத்து 2026 வருவது எதற்காக? 2026 வந்த உடனே திமுக ஒரு ஆட்சிக்கு வந்தால் 1000 ரூபா உரிமை தொகை இவ்வளோ நாள் கொடுத்துட்டு இருந்த மக்களை கொடுக்க முடியாது. ஒரு 2 வருஷம் கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் எதாவது எலெக்ஷன் வருதா? நாடாளுமன்ற தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி கொடுக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கொடுக்க மாட்டோம். என்ன பண்ணிடுவீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். என்ன பண்ணிடுவீங்க நீங்கள்? நிதி நிலைமை சரியில்லை சார். அதாவது அரசு ஊழியர்கள் இவங்களுக்கே நீங்கள் கொடுக்க முடியாது ஃபண்டு, இப்போ போயிட்டுருக்க நிலமையில். அப்போ 2026 நீங்கள் எதுக்கு வரணும்? எடப்பாடி இருந்தாலாவது பிஜேபி காசு கொடுக்கும் சார், அவரே வந்துட்டு போட்டோம், நீங்கள் வரீங்க ஏன்? எடப்பாடி இருந்தாலும் பிஜேபி சொல்கிறத எடப்பாடி கேட்பார், நீங்கள் சொல்கிற மாதிரி. நீங்கள் இருந்தாலும் பிஜேபி சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்க. அப்போ 2 பேரும் ஒன்று தானே. அப்போ நிதி கொடுக்குற எடப்பாடியே ஓகே தானே எங்களுக்கு? திருப்பரங்குன்ற விஷயத்தில் எடப்பாடி இருந்தால் எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருப்பார்? நீங்கள் ஏன் பிஜேபி இவ்வளோ வாழ வச்சிங்க, வளர வச்சிங்க? பிஜேபியை வளர வைத்தது யார் தமிழ்நாட்டில்? திருப்பரங்குன்ற விஷயத்தில் என்னாச்சு சார்? நீங்கள் சிம்பிளாக சொல்லுங்கள். திருப்பரங்குன்ற விஷயத்தில் என்னாச்சு? ஒன்றுமே இல்லாத விஷயத்தை இவ்வளோ பெரிய பூதாகரமாக்கி பிஜேபி அங்கே எஸ் ராஜா சொல்கிறாரு, இது பேர் என்னது, மீண்டும் ஒரு பாபர் மசூதி. இப்போ சிஎம் சொல்லிட்டு இருக்காரு ஏமாறாமல் இருக்கணுமா பிஜேபிகிட்ட. யார்? ஸ்டாலின் சொல்கிறாரு. கூட்டணியில் பிஜேபியோட போயிடுவாங்களாம். திமுகவோட எண்ணம் என்னென்னா அதிமுக தனியாக நிற்கும், பிஜேபி தனியாக நிற்கும், அது ஒரு எண்ணம். ஆனால் அவருக்கு நல்லா தெரியும், சிஎம்க்கும் திமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமி தனியாக நிற்க மாட்டார். எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட தான் போகணும், விஜய் விட்ட மட்டும் போயிடக்கூடாது. அதுக்காக சட்டசபையில் சொல்கிறாங்க, நீங்கள் பிஜேபியோடலாம் போயிடக்கூடாது, நாங்கள் மட்டும் பிஜேபியோட போனோம். முதல்ல கூட்டணி வச்சிங்களா இல்லையா பிஜேபியோட? திருமாவளவன் சொல்கிறாருல, பிஜேபி தான் எங்களுடைய எதிரி. ஐயா மறந்துட்டீங்கய்யா, அந்த கூட்டணியில் இருந்தால் முதல்ல நீங்கள் எம்எல்ஏவே ஆனீங்க, உண்டா இல்லையா? சரி, எல்லா சேனல்லையும் ஒரு கூட்டணி கணக்கில் நாங்கள் ஏமாற மாட்டோம். யார்? தங்கமணி சொல்கிறாராம். நீங்கள் ஏமாறாமல் இருந்தால் வாழ்த்துக்கள், சிஎம் சொல்கிறாரு.
எப்படி? அதாவது இந்த விஷயம் பெருசாக எல்லா சேனல்லையும் போகும். சிஎம்ஏ சொல்கிறாரு. சிஎம் என்ன சொல்லணும் பாருங்கள், அரசு ஊழியர்களுக்கு நாங்கள் சொன்னோம், இவ்வளோ பிரச்சனை இருக்குது சார், கண்டிப்பாக நான் ஏதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன். அவங்கள கூப்பிட்டு நீங்கள் பேசணும். கூப்பிடாம பேசலன்னு என்ன அர்த்தம்? எடப்பாடி பழனிசாமி பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்துவோம்னு சொன்னாரா? 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தாரே, இது சொன்னாரா? ஏன் சொல்லலை? அவருக்கு தெரியும் கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு எப்படியும் ஜெயிக்கலான்னு சொன்னது யார்? நீங்கள் தானே. எப்படி சார் நம்ப வச்சு ஏமாந்துறீங்க? அப்போ இன்னொன்று, 8 மணிக்கு அவங்கள செக்ரட்டரியேட் வர சொல்கிறீங்க, அவங்க வந்து உட்காந்துருக்காங்க, ஏவா வேலு உள்ளிட்ட அமைச்சர்கள் சிஎம்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து என்ன சொல்லணும்? சிஎம்கிட்ட பேசணுங்க. சிஎம் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொன்னார், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கரெக்டாக? இல்லைன்னா கொடுக்க முடியாத தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள்லாம் எங்களோடையே இருக்கீங்க, நாங்கள் சொன்னோம் அரசு ஊழியருக்கு கொடுக்குறோன்னு சொன்னோம். நிதி நிலைமை நீங்களே சொல்லுங்கள். நிதி நிலைமை உங்களுக்கு தெரியும், அரசு ஊழியர் நிதி நிலைமை எப்படி இருக்குது நீங்களே சொல்லுங்கள். இப்போ போய் இந்த மாதிரி கழுத்தை நெரிச்சா நாங்கள் என்ன பண்ணுறது? தப்பாக எடுத்துக்காதீங்க, வாங்க ஒரு டீ சாப்பிட்டு போங்க, வாங்கங்க சாப்பாடை சாப்பிட்டு போங்க அப்படின்னா பரவாயில்லப்பா. சிஎம் அமைச்சர் பேசினாருப்பா, ஒரு மன திருப்தி இருக்கும். அவங்கள கண்டுக்கவே இல்லையே நீங்கள். அப்போ என்ன யோசிப்பாங்க? பரவாயில்லப்பா, எடப்பாடி பழனிசாமியாவது வந்து இல்லைன்னு ஒரே மேட்டரை சொல்லிட்டாரு, கொடுக்குறோன்னு கடைசி வரைக்கும் சொல்லி பேசாமல் போயினா என்ன அர்த்தம்? அது இதே மாதிரி தான் மல்லிகார்ஜுன கார்கே வந்து ராஜ்நாத் சிங்க்கு ஃபோன் பண்ணுறாரு, துணை சபாநாயகர் எங்களுக்கு வேணும்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க? சபாநாயகரை ஒருமித்த முறையில் தேர்ந்தெடுக்கணும்னு கேட்குறாரு ராஜ்நாத் சிங். சரிங்க, தேர்ந்தெடுக்கிறோம், எங்களுக்கு துணை சபாநாயகர் கொடுங்கன்னு கேட்குறாரு. ஃபோன் பண்ணி கேட்டு வரேன்னார். அதுக்கப்புறம் பதிலே சொல்லலை. மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொன்னார்? என்னங்க நாங்கள் கேட்குறோம், இருக்குது இல்லைன்னு சொல்லணும்ல, என்ன பாஜக கேட்டாங்களா? அப்போ இது என்னது? இது பாசிசம் தான். நாளைக்கு நான் நடக்கக்கூடிய மறுசீரமைப்பு கூட்டம் எதற்காக? மற்ற எல்லா விஷயத்தையும் டைல்யூட் பண்ணுறதுக்கான விஷயம். மறுசீரமைப்புங்கிறது எப்போயோ வரப்போகிற விஷயத்துக்கு எல்லோரும் வாங்கப்பான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கூட்டம் போட்டு செலவு பண்ணி, கவர்மெண்ட் செலவு பண்ணி, ஏற்கனவே நிதி நெருக்கடி மோசம், கவர்மெண்ட் செலவு பண்ணி நீங்கள் சாதிச்சது என்ன? டாவோஸில் போய் நம்ம ஒரு டிஆர் பாலு பையன் போயிட்டு வந்தார், ஏன் நீங்கள் போகல? முதலீடுகள் இருக்கிற போயிருக்கலாம்ல. பக்கத்தில் இருக்க ரேவந்த் ரெட்டி 1.73 லட்சம் கோடி ஈர்த்துட்டு வந்திருக்காரு. நம்ம மகாராஷ்டிராவில் கூடிய தேவேந்திர பட்னாஸ் அவர் ஈர்த்துட்டு வந்திருக்காரு. மேற்கு வங்காளம் போயிருக்குது, கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய மாநிலம் போயிருக்குது, நீங்கள் ஏன் போகல? இதுவரையும் நீங்கள் ஸ்பெயின்லேருந்து துபாயிலேருந்து நிறையா கண்ட்ரிக்கு போனீங்களே, முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி அதன் மூலமாக எவ்வளோ தான் முதலீடு வந்தாலும் இது வரைக்கும் சொல்லவே மாட்டீங்களே. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி போகும்போது நம்ம பிடிஆர் வந்த உடனே வெள்ளை அறிக்கை ஒன்று வெளியிட்டார். இப்போ ஏன் வெள்ளை அறிக்கை வெளியிடலன்னு எல்லாரும் கேட்குறாங்க, ஏன் பதிலே சொல்ல? ஐயா, நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது இவ்வளோ பணம் இருந்தது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்வளோ பணம் கொடுத்தது, நிறையா நமக்கு கொடுக்கல, ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை கொடுக்கல, பேரிடர் நிவாரண நிதி கொடுக்கல, இவ்வளோ நிதிகள் கொடுக்கல, பாருங்கள் நாங்கள் இவ்வளோ திட்டங்களை நிறைவேற்றிருக்கோம், இவ்வளோ உட்கட்டமைப்பு பண்ணியிருக்கோம். இதுதான் ஏன் வெள்ளை அறிக்கை? இதான் ஏன் ஸ்டாலின் அரசு? சொன்னதை செய்வோம், சொல்லாதையும் செய்வோம். சொல்ல வேண்டியது தானே, ஏன் சொல்ல மாட்டீங்க? அதை பற்றி பேசவே மாட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி, நிர்மலா சீதாராமன் இவங்களெல்லாம் கேட்குறீங்க வெள்ளை அறிக்கை கொடுங்க. நீங்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்க மாட்டீங்க, என்ன பையன் உங்களுக்கு? பிடிஆர் முதல்ல எதுக்கு மாற்றினீங்க? மக்களுக்கு தெரியாமல் இருக்கும். கொஞ்சம் யோசனை பாருங்கள். ராஜகண்ணப்பனை மாற்றினீங்க, ஒரு காரணம் இருக்குது. நாசரை மாற்றினீங்க, ஒரு காரணம் இருக்குது. மஸ்தானை மாற்றினீங்க, ஒரு காரணம் இருக்குது. ஐயா, பொன்முடியை மாற்றினீங்க கூட ஒரு காரணம் இருக்குயா. இவர் மாற்றினதுக்கு என்னையா காரணம்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். மக்களுக்கு தெரியாதா? செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பொருளாதார பெரிய புலியா? இல்லை டாஸ்மார்க் மின்சாரத்தை அவர் விட்டால் யாரும் நடத்த முடியாதா? ஆனால் பிடிஆர் அப்படிங்கிற ஒருவர் கண்டிப்பாக பொருளாதார புலி. அவர் மற்ற எவ்வளோ பேர் இருந்தாலும் அவர் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவரை மாற்றுறீங்க. ஆனால் வந்து செந்தில் பாலாஜிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. செந்தில் பாலாஜி அப்படி என்ன நீங்கள் பார்த்த வியந்த குணம் என்ன? 5 கட்சி மாறி வந்தது தவிர என்ன யார் குணம்? கிரவுண்டில் வேலை பார்ப்பார். மாநாடு போடணுன்னு சொன்னால், அண்ணே 10 மாநாடு போடலான்னா நானே செலவுனா யார்ட்டையும் கொடுத்துடாதீங்கண்ணே. செந்தில் பாலாஜி ஒரு 30 தொகுதி பார்த்துக்கலாமா? அண்ணே 100 தொகுதி நானே பார்த்துக்கிறேண்ணே. காசு ஐயோ நான் கொடுக்குறேண்ணா காசு. இப்படி சொல்கிறவங்க தானே உங்களுக்கு தேவை. கலாயத்தில் இருக்கக்கூடியவங்க தான் உங்களுக்கு தேவை. ஒரு கட்சிக்கு அதுவும் தேவை. ஒரு காலத்தில் என்னது கிட்டு செயலில் சிட்டு அப்படின்னு சொல்லுவார் இவர் கலைஞர் அவர்கள். ஏன்? செயல் வீரர், அவ்வளோதான். செயல் வீரரை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல தான் வைக்கணும். கிட்ட அவர்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்தாரா கலைஞர்? கிட்ட அவர்கள் முக்கியமானவர். சைதா பட்டேல சைதை கிட்டு செயலில் சிட்டு இதெல்லாம் நல்லா பேசுவார் கலைஞர். சொல்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் வந்து நிர்வாகத்திறமை மிக்கவர்களோ அவர்கள் அமைச்சராக வைக்கணும் சார். சேகர் பாபு அப்படிங்கிறவர் என்ன, அவர் ஏன் இந்த போஸ்ட்டில் வச்சுருக்கீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்க. மக்களுக்கு தெரியாதா? கிச்சன் கேபினெட் ஒழுங்காக பண்ணுறாரு, எல்லா ஊர் கோயிலுக்கும் குறவினர்களை சுற்றி பார்க்க வைக்கிறது, இதெல்லாம் அவருடைய வேலை. அவரை நீங்கள் வந்து அவருக்கு தான் பெரிய பவர்ஃபுல் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. வேல்முருகனை அவர் நடத்திய விதம்லாம் எப்படி பொறுத்துக்க முடியும்? கூட்டணி கட்சி எப்படியா நடத்துறது? அப்போ ஒருத்தர் இருந்தால் போங்க அப்படிங்கிற நிலைமை தான். இதே தொல் திருமாவளவன் அப்படி நடத்தியிருப்பீங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அப்போ உங்களுடைய எண்ணம் என்ன?
பார்த்துக்குவாங்க. எங்கே போயிட போகிறாங்க? ஏன் பிஜேபியோட அதிமுக போகுது, அங்கே அவரால் போக முடியாது, எங்கேயும் போக முடியாதுங்க, தனிச்சு தான் நிற்கணும், நம்ம கூட தான் வருவார். அந்த தைரியம் தானே உங்களுக்கு. ஏன் தனிச்சு நின்று தோத்தாருன்னா வேல்முருகன் கட்சி அழிஞ்சிருமா? கொஞ்சம் யோசனை பாருங்க. ஏன்னா 50 எம்எல்ஏக்கள் இருக்கிறவர்கிட்ட மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக நம்ம இவ்வளோ மேட்ரு பேசுகிறோம், எவ்வளோ விஷயம் பேசுகிறோம். டாஸ்மார்க் அப்படிங்கிற விஷயத்தில் குடிக்க வச்சு ஒரு மக்களை குடிகாரங்களாக்கி உடம்பு நலிவடைய வச்சு மருத்துவமனையும் சரியில்லாமல் மருத்துவ செலவு அவங்கள பண்ண வச்சு வெளி மாநிலத்திலேருந்து ஒரு நாள் வராங்க. நீங்கள் இந்தியை எடுப்போம், இந்தியை பேசக்கூடாது, இந்தி மொழி கொள்கைங்கிறீங்க. உங்கள் மக்கள் வந்து யாரும் உடல் உழைப்பு இல்லாதனால எல்லாம் நோஞ்சா மாதிரி ஆகி வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க, நோய்வாய்ப்பட்டு. வெளி ஸ்டேட்டில் இருக்க பசங்கள்லாம் வந்து வேலை பார்க்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் இந்தி நாடு ஆயிருமோங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்குது. இதில் நீங்கள் மும்மொழி கொள்கை இந்திங்கிறீங்க, இந்தியை வேணாங்கிறீங்க, இந்திக்காரங்களை வேணான்னு சொல்ல முடியுமா? இப்போ எங்கே போயிட்டு இருக்குது தமிழ்நாடு? இதான் தமிழ்நாடுக்கு ஒரு அழகா? முதலமைச்சரே உங்கள்கிட்ட நம்ம நிறைய எதிர்பார்த்தோம். ஆனால் ரொம்ப அதாவது என்னென்ன சொல்கிறது, நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, ரொம்ப நல்ல மனிதருங்க, ஆனால் பாவம் என்ன அதிகாரிகள் சொல்கிறத கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறதோ அப்படியே கேட்குறாரு. ஒரு 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 முதலமைச்சர் இப்படி கேட்கக்கூடாதுங்க. கலைஞர் எப்படியா இருந்தாங்க, ஜெயலலிதா எப்படியா இருந்தாங்க? எங்கே சென்று கொண்டு இருக்கிறது தமிழகம்? தத்தளிக்கக்கூடிய தமிழகத்தில் வந்து நீங்கள் திராவிட மாடல் ஆச்சு, அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோன்னு பழைய கதைலாம் உருட்டிகிட்டு இருக்கீங்க. மறுபடியும் சொல்கிறோம், இவர்கள் இப்படியே போனால் தமிழ்நாட்டை சொல்கிற ரஜினி சொன்ன ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு. ஆண்டவன் முதல்ல இருக்காராங்கிறதே ஒரு பெரிய சந்தேகம். அந்த வகையில் இன்றைக்கி தமிழ்நாடு அரசு மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி நம்ம எவ்வளோ விஷயம் பேசுகிறோம். ஏன்னா இந்த விஷயம் பெருசாக இந்த சேனலும் பேச மாட்டாங்க சார். நம்ம பேசினா பெருசாக ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்க. இந்த உடன்பிறப்புகளே வந்து தேவையில்லாமல் கமெண்ட் போடுறது எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் நடுநிலையாளர்கள் நிறைய பேர் நடுநிலையாளர்கள் நம்ம பேச்செல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, திராவிட மாடலை எடுத்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பேசிகிட்டு இருக்கோம். திராவிட மாடலை ஆதரித்தால் தான் விளம்பரம் கிடைக்கணும். நிறைய பேர் அவங்களுக்கு ஜால்ரா போடுவோம். உங்களுக்கு தெரியும், நிலையத்துவானுங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியும். அதிகாரத்துக்கு பயப்படாமல் சில பேர் மட்டும்தான் அங்கே பேசுவார். பொதுமக்களுக்கு உங்களுக்கான ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.